எங்க அவ? ஐயா அவங்க போயிட்டாங்க ஐயா. டேய், என்னடா சொல்லி அமிச்சா அவள? ஐயா அதை விடுங்க ஐயா, அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க ஐயா. நல்ல நேரம் வேற முடிஞ்சு போச்சு ஐயா. பேசாம கல்யாணத்தை வேணா தள்ளி வச்சிடலாமாங்க ஐயா? டேய், தள்ளி வைக்கிறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தலைவர் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால என்ன ஆனாலும் சரி, கல்யாணம் நடந்தாகணும். நீ போய் அவரை கூட்டிட்டு வா போ. மாமா, நான் போய் தலைவரை கூப்பிட்டு வரேன், இருங்க. ஐயோ சார் 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 இருங்க சார், நீங்க கல்யாணம் மாப்பிள்ள சார். நான் போய் கூட்டிட்டு வரேன், நீங்க போய் உட்காருங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஐயா நான் கூப்பிட்டு வந்தேங்க. இங்க பாருங்க, என் வேலு வந்துட்டான். இனிமே எவன் நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஐயா வந்துட்டாருங்க. தலைவரே, அவளை அப்பவே அனுப்பிட்டேன் தலைவரே. வாங்க, நீங்க வந்து தாலி எடுத்து கொடுங்க. வாங்க ஐயா. ஐயா, அந்த தாலி எடுத்து ஐயா கிட்ட கொடுங்க. ஐயா கொஞ்சம் இருங்க. இல்லப்பா, இப்ப கால நேரம் சரியில்லை. மீடியா வேற நிக்கிறாங்க. நடந்தது எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால கல்யாணம் இப்ப வேண்டாம்ப்பா. பாப்பா வேலு, என்னப்பா இதெல்லாம்? ரத்னம் அவர் பொண்டாட்டி கிட்ட பேசினாப்லையா? இல்லைங்கய்யா, இப்போதைக்கு அம்மாவை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சிருக்கேன். இந்த கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா மறுபடியும் வருவாங்க ஐயா. ஏய், என்னப்பா சொல்ற? மறுபடியும் வருவாங்களா? என்னப்பா இது வம்பா இருக்கும் போலியே. இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டா ரத்னம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாரு? ஆமாங்கய்யா. ஐயா கொஞ்சம் பிரச்சனை தாங்க ஐயா. அம்மாவுக்கு வள்ளி மேடத்தை அந்த பையனுக்கு கட்டி வைக்கிறதுல இஷ்டமே இல்லைங்கய்யா. அதனால தான் வேணாங்கிறாங்க. ஆனா ஐயா ரொம்ப பிடிவாதமா இருக்காருங்கய்யா. இந்த கல்யாணம் நின்று போனா கௌரவ பிரச்சனை நினைக்கிறாருங்கய்யா. அட கடவுளே, ரத்ன குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பமா? வெளியில மீடியாக்காரங்க எப்ப நியூஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் நடந்தாலும் பிரச்சனை, நடக்காம இருந்தாலும் பிரச்சனை போலியே. ஐயா நான் கேட்கறேன், தப்பா எடுத்துக்காதீங்கய்யா. சொல்லு வேலு, என்ன விஷயம்? ஐயா கிட்ட நீங்க பேசி இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமாங்க ஐயா? அப்பதான் அம்மா கிட்டையும் ஐயா கிட்டையும் பேசி சுமூகமா இந்த கல்யாணத்தை நடத்த முடியுங்கய்யா. இல்லைன்னா ஐயாவுக்கும் கெட்ட பேர் ஆயிடும், நம்ம கட்சிக்கும் கெட்ட பேர் ஆயிடுங்கய்யா. நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆமாங்க. எதிர்கட்சிக்காரங்க வேற எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்கய்யா. நாமளே அவங்க பேசுறதுக்கு கண்டென்ட் கொடுத்த மாதிரி ஆயிடும். ஆமாங்கய்யா. அதனால நானே ரத்னத்துக்கிட்ட பேசுறேன். சரிங்க சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. ஐயோ தலைவரே, இது என்னோட மான பிரச்சனை தலைவரே. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. புரிஞ்சுக்க ரத்னம், இந்த விஷயம் பெருசாச்சுன்னா உனக்கு மட்டும் இல்ல, கட்சிக்கும் கெட்ட பேர் தான். அதனால அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா இரு. இல்ல 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 தலைவரே, நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துதான் ஆகணும். முடியாது ரத்னம், நீ உன் மனைவி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவங்க சம்மதத்தோட இந்த கல்யாணத்தை நடத்து. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. வாங்கயா தலைவரே. ஐயா இல்லங்க ஐயா, தலைவரே சொல்லுங்க சார், உங்க மனைவி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பதில் சொல்றீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நில்லுங்க தலைவரே. தலைவரே ஐயா தலைவரே மாமா
சிஸ்டர் கொஞ்சம் ஒரு பார்த்துக்கோங்க. ஓகே You need டாக்டர். rest. டாக்டர், அப்பா, என் அப்பாக்கு ஒண்ணும் இல்லைல்ல டாக்டர்? இப்ப எல்லாம் ஓகே இல்ல? ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல? இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லதான். ஆனா இன்னொரு தடவை ஹை பிபி வந்தா பேரலைஸ் வரத்துக்கும் கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. டாக்டர், அப்படின்னா ஹார்ட் அட்டாக் தானே டாக்டர்? ஆமா, ஓவர் ஸ்ட்ரெஸ் கூட இதுக்கு காரணமா இருக்கலாம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அவரை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக விடாம கவனிச்சுக்கோங்க. இந்தாங்க, இதை வாங்கி கொடுங்க. டாக்டர் கொடுங்க டாக்டர். இப்போதைக்கு பிபி கம்மி பண்றதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மெடிசன் இதுல எழுதியிருக்கேன். மறக்காம அது எல்லாத்தையும் அவருக்கு கொடுங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், மினிஸ்டர் கண்ணை திறந்துட்டாரு டாக்டர். ஒரு நிமிஷம் இருங்க, கும்பலா போவாதீங்க. யாராவது ஒருத்தர் 2 பேர் மட்டும் போய் பாருங்க. நான் வரமா? அப்பா, பாத்தியா வள்ளி, உன் அம்மாவை நான் ஏன் இத்தனை வருஷமா வெறுத்தேன்னு உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா, டாக்டர் உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக கூடாதுன்னு சொல்லிருக்காரு. தயவு செஞ்சு நடந்த எல்லாத்தையும் மறந்துருங்கப்பா. இல்லம்மா, என்னால அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க முடியல. உன்னோட கல்யாண பேச்சை நான் ஆரம்பிச்சதுல இருந்தே எதுவுமே சரியா நடக்கலம்மா. கடைசியில திடீர்னு எங்கிருந்தோ வந்து மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாம்மா. அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. ப்ளீஸ் பா, இப்போ நீங்க அதெல்லாம் யோசிக்காம ரெஸ்ட் எடுங்க. நீங்க நல்லானதும் திருப்பி இதை பாத்துக்கலாம். இல்லம்மா, அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவ ரொம்ப பிடிவாதக்காரி. அவ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டான்னா அது நடக்கிற வரைக்கும் விடவே மாட்டாமா. உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த அவ என்ன வேணாலும் செய்வாமா. அதனால அப்பாவுக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா. சொல்லுங்கப்பா. என்ன ஆனாலும் சரி, தேதி குறிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். உன் அம்மா வந்து என்ன கலாட்டா பண்ணாலும் என் அப்பா பக்கம்தான் நிப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுமா. என்னம்மா, என்ன தயங்குற? அப்பா பக்கம் நிக்க மாட்டியா? ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா. எப்பவுமே நான் உங்க பொண்ணாதான் இருப்பேன். எனக்கு எங்க அம்மாவை விட
நீங்க தான்ப்பா ரொம்ப முக்கியம். அம்மாவையே நான் இன்னைக்கு தானப்பா பார்த்தேன். ஆனா நீங்க என்ன குழந்தையில இருந்து வளர்க்குறீங்க. எனக்கு நீங்க தான்ப்பா ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா இருக்கணும்ப்பா. உங்களுக்கு ஒண்ணு ஆக கூடாது. உங்களுக்கு ஒண்ணு ஆக நான் விட மாட்டேன். அப்பா, தயவு செஞ்சு நீங்க எதை பத்தியும் யோசிக்காம நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஆமாங்கய்யா, டாக்டர் உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க. அதனால நடந்ததை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. தூங்குங்கப்பா. என்ன வள்ளி, மாமா நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு சித்தி, போய் பாருங்க. மாமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது மாமா. நீங்க தைரியமா இருங்க. கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். வேலா, உள்ள நடந்த எல்லாத்தையும் நீயும் பார்த்தல்ல. அப்பாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த சத்தியத்தை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. ஏன் கையில் இருக்கா? என்ன மேடம் சொல்றீங்க? நான் எதை மனசுல வச்சு சொல்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு நீ என்ன விட்டுரு. இதுல இருந்து விலகிக்கோ வேலா. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீ என்ன விட்டுரு. இதுல இருந்து விலகிக்கோ வேலா. வேலு, சொல்லுங்க சின்னம்மா. மாமாவுக்கு இப்ப பரவாயில்ல, அவரு நல்லா தான் பேசுறாரு. ஆனா வள்ளி தான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். நீ போய் கொஞ்சம் அவகிட்ட பேசுறியா? அம்மா, இன்னைக்கு மேடத்துக்கு பர்த்டே, அப்படியே விஷ் பண்ணிடுங்கம்மா. மேடம், ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா, எந்திரிமா. என்ன ஆனாலும் சரி, தேதி குறிச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை மேடம். சின்னம்மா கிட்டலாம் நல்லா தெளிவாக தான் பேசியிருக்காரு. டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தா நார்மல் ஆயிடுவார் மேடம். ரெஸ்ட் எடுத்தா அவர் உடம்பு நல்லாயிடுமா? ஆனா உன்னால அவருக்கு ஏற்பட்ட அவமானம் அது இல்லாம போயிடுமா?
அதுல இருந்து அவர் வெளியில வந்துருவாரா? என்னால ஏற்பட்ட அவமானமா? என்ன மேடம் சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? சும்மா நடிக்காத வேளா. நான் கேக்குற கேள்விக்கு உண்மையை மறைக்காம பதில் சொல்வியா? அவங்கதான் என் அம்மான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் மேடம். அப்படின்னா அன்னைக்கு கோவில்ல என்னையும் அவங்களையும் நீ திட்டம் போட்டா மீட் பண்ண வச்ச? அது உன் பிளானா? ஆமா மேடம். ஆனா நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, வேற எதுவும் பேசாத. அப்படின்னா நீதான் அவங்களுக்கு இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்க போற விஷயத்தையும் சொன்னியா? நீதான் அவங்களை இங்க வர வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்க. ஏவேலா, உனக்கு அப்பா அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்காக தானே அவங்களை இங்க வர வச்ச? சொல்லு வேலா, அதுக்காக தானே அவங்களை இங்க வர வச்ச? மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அம்மாவை எனக்கு முன்னாடியே தெரியுங்கிறது உண்மைதான். உங்களையும் அவங்களையும் நான் தான் மீட் பண்ண வச்சேன்றதும் உண்மைதான். ஆனா சத்தியமா சொல்றேன், நான் அவங்கள இங்க வர வைக்கல. அவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தினதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஓ அப்படியா? அப்ப அவங்களுக்கு எப்படி இந்த கல்யாணம் நடக்கிற விஷயம் தெரியும்? சொல்லு வேலா, எப்படி தெரியும்? என்ன மேடம் கேள்வி இது? நீங்க அவங்க பெத்த பொண்ணு மேடம். உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? அவங்க இங்க வந்ததுக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்தினதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான். அது அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம். அதனால மட்டும்தான் அவங்க இங்க வந்தாங்களே தவிர மற்றபடி நான் சொல்லியெல்லாம் அவங்க வரல மேடம். என்னது அன்பு பாசம்? அவ்வளவு அன்பு பாசம் அக்கறைலாம் இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு நாள் வரல? அவங்களுக்கு ஒரு தடவை கூட என்ன வந்து பார்க்கணும்னு தோணலையா? இப்ப மட்டும் கரெக்டா வந்து நிக்கிறாங்க. நீ இப்பவே என்ன அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ. இப்பவே வா? ஆமா, எனக்கு இப்பவே உடனே அவங்கள பார்த்தாகணும். கூட்டிட்டு போயில. ஏன் மேடம்? ஏன்னா அவங்களுக்கு என் மேல பாசம் இருக்கிற மாதிரி எனக்கு அவங்க மேல பாசம் இருக்காதா? எனக்கு அவங்களை இப்பவே பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும். வா போலாம். மேடம், இந்த வீட்டில் தான் மேடம் அம்மா இருக்காங்க. வாங்க. ஏன் மேடம் யோசிக்கிறீங்க? வாங்க. என்னாச்சு மேடம்? வாங்க. இல்ல வேளா, இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் அவங்கள பார்க்க போறேன்ல, அதான் ஒரே படபடப்பா இருக்கு. அவங்க உங்கள் அம்மா தான் மேடம். இதில் படபடப்பாக ஆகிறதுக்கு என்ன இருக்குது? வாங்க மேடம், மனசை விட்டு பேசுங்க, எல்லாம் சரியாக போயிடும். வாங்க வாங்க மேடம். வா வேலா, வா உள்ள வா. ஒரு நிமிஷம். என்ன? உங்களை பார்க்கணுன்னு ஒருத்தங்க கேட்டாங்க. என்ன பார்க்கணும்னு கேட்டாங்களா? யார் பாது? பள்ளி அம்மா,
வந்துட்டியா வள்ளி? வந்துட்டியா?